நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, சோமேட்டோ நிறுவனம் உருவான கதை. சின்ன பிரச்சனைகளை பெரிய வாய்ப்பாக மாற்றுவது எப்படி? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் மதியம் பெயின் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு தீபந்தர் கோயல். இந்த நிறுவனத்தோட லஞ்ச் டைம். எல்லா ஊழியர்களும் சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு நிறுவனத்தோட மெனு கார்டை தேடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த தீபந்தருக்கு மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. ஏன் இந்த எல்லா மெனுக்களையும் ஒரே இடத்துல வச்சிருக்கல? நாம எல்லாரும் இதை இணையதளத்துல தேட முடியாதா? அந்த நிமிஷம் அந்த சின்ன பிரச்சனை தீபந்தருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தெரிந்தது. அந்த நாள் இரவு வீட்டிற்கு வந்தவர் ஒரு சின்ன வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு திட்டம் போட்டாரு. அந்த வெப்சைட்டுக்கு ஃபூடி பேன்னு பேர் வச்சாரு. அவரோட அலுவலகத்துக்கு பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட் மெனு கார்டு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணாரு. இந்த வேலையில முதல்ல சிரமங்களும் சோதனைகளும் இருந்தது. சில ரெஸ்டாரண்ட்கள்னு அவங்களோட மெனு கார்டை கொடுக்கல. அப்புறம் சில பேரு இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல யாரு பாப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தீபந்தர் மனம் தளராம தொடர்ந்து முயற்சித்தாரு. பெரிய ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாம சின்ன சின்ன கேஃபேகளிலும் மெனு வாங்கி அப்லோட் பண்ணாரு. இவர் ஆரம்பிச்ச அந்த நேரம் தனியா தான் இருந்தாரு. எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் இல்ல, நண்பர்களோட உதவி மட்டும்தான் இருந்தது. அலுவலகத்துல இருந்த ஊழியர்கள் எல்லாரும் அந்த ஃபூடிவே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியர் கேட்டாரு, இத மற்ற இடங்களிலும் ஆரம்பிக்க முடியாதா? அந்த நொடி தீபந்தர் பெரிய கனவு கண்டார். இந்தியால மட்டும் இல்ல, உலகமெல்லாம் இந்த பணியை ஆரம்பிக்கணும்னு திட்டம் போட்டாரு. 2010ஆம் ஆண்டு ஃபூடி பேயை ஜொமாட்டோன்னு பேர் மாற்றினார். ஒரு வெப்சைட்டா இருந்தது நாளடைவுல பெரிய பெரிய நகரங்களுக்கு மொபைல் ஆப்பாக உருவானது. ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ, ரேட்டிங்ஸ் ஆப், ரெஸ்டாரண்ட்களுடன் நேரடி இணைப்பு இன்டர்நேஷனல் அளவுல விரிவுபடுத்தப்பட்டது. இந்த வளர்ச்சியை பார்த்து சில இன்வெஸ்டர்கள் முதலீடு செஞ்சாங்க. ஆனால் தீபந்தர் ஒரு ஃபுட் எக்கோசிஸ்டம் உருவாக்கணும்னு நினைச்சாரு. இதுல சில கஷ்டங்களையும் கடந்து வந்தார். கொஞ்ச நாடுகள்ல பணி தோல்வி அடைந்தது. பணி சுமை, கோவிட்-19 காரணமா வருமான குறைவு, எல்லாத்தையும் மனம் தளராமல் கடந்து வந்தார். இல்லாத ஒரு சந்தையை உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். இப்போது ஜொமாட்டோ நிறுவனம் இந்திய ஸ்டார்ட் அப் உலகில் ஒரு பெரும் வெற்றியை அடைந்தது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பணமும் ஆதரவும் இல்லை என்றாலும் முயற்சி தெளிவு இருந்தால் வெற்றி நிச்சயம். வெற்றி என்பது ஒரே இரவில் வராது. தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நம்ம பக்கம்தான். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.